செய்திக்கு போவோம். கரங்களை வைத்து கத்தரை சூத்திரம் பண்ணுவோமா? கத்த நல்ல ஒரு அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ஆண்டவரை இருதயத்தில் பேசினது. அக்டோபர்லேருந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனம் நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்களா? எசேக்கியேல் 36:11 சேர்ந்து வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஏற்கனவே நிறைய விஷயம் சொன்னேன். 2025 ஆண்டவர் வெறுமையாக விடலை, அவர் கூட இருந்ததால தான் இன்னைக்கு சந்தோஷமாக புது வருஷத்தில் அவர் கையை பிடிச்சிட்டு நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ 2025 நன்மை செய்த ஆண்டவர், புரியுதா? அதுல செய்ததை பார்க்கிலும் இன்னும் அதிகமா இந்த 2026 கர்த்தர் செய்ய போகிறார். எபேசியர் 3:20 சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். பிரியா அந்த தேங்க்ஸ் கிவிங் மெசேஜ் கொடுக்கும்போது தாவீதை குறித்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியம் இருக்கும். அவர் சொல்கிறாருல, நான் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தது நானே மாத்திரம், என் வீடே மாத்திரம். அது சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, இதெல்லாம் இன்னும் நீங்கள் சாமுவேல் புக்கிலே இருக்கும். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 1 நாளாம் 17 அதிகாரம் 2 இதிலே இருக்கும். இதெல்லாம் உம்முடைய பார்வைக்கு இன்னும் கொஞ்சம் காரியமாக இருக்குது. இப்போ 2025 நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க, விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், அந்த நல்ல காரியங்களாம் எங்கள் குடும்பத்தில் நடந்தது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார். அப்போ தாவீதுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதெல்லாம் இவ்வளோ பெருசா நீங்க செஞ்சீங்க, ஆனா அவனுடைய அறிவுப்படி அவர் சொல்றாரு, அவருடைய பார்வைக்கு நமக்கு செஞ்சதெல்லாம் கொஞ்சம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றார், அத்திமரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னதா இல்லையா? சுவாசிக்கிறேன், இதிலும் பெரிதானங்களை காண்பாய். 2025 கர்த்தர் உங்களுக்கு செய்ததை பார்க்கணும். சொல்லுங்க, இன்னும் அதிகமான நற்சீரை கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? எல்லாத்துக்கு காரணம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த 9ஆம் வசனத்துல எனக்கு பிடித்த திருப்பி 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 படிச்சேன். இந்த எசேக்கியேல் 36 அதிகாரம். ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையை ஜனங்கள் சொல்றோம். சொல்றாரு 9, இதோ வாசிங்க, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஐ வில் பி யுவர் சைடு அப்படின்ற, நான் உன் கூட இருப்பேன், உன் பட்சத்தில் இருப்பேன், உன் சைடில் இருப்பேன். இது ஒரு பெரிய தைரியமான, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ரோமர் 8:31 தான் தேவன் சொல்லுங்க, நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன். இப்போ இதெல்லாம் செய்கிறோம். 36 அதிகாரம் அப்புறம் நல்லா நிதானமாக நிறுத்தி வீட்டில் போய் இன்னைக்கு வாசித்து பாரு. எனக்கு நிறைய சொன்னார், எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை, ரொம்ப குறிப்பிட்டு தான் ஒரு 5 தான் சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன பேசுவார் 36 அதிகாரம். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் உங்க கூட, உங்க பட்சத்தில் இருக்கிறார். கையில் வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதுல 2 காரியம் பகுதியா பார்க்கணும். 2 காரியத்தை கர்த்தர் நீக்குவார், 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க வாய் திறந்து. 2 காரியத்தை கர்த்தர் நீக்குவார், அதாவது உங்களை விட்டு தூரமாக்குவார், அப்புறப்படுத்துவார். 3 காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற செய்வார். அப்போ அவர் எதை நீக்குவாரு? முதல்ல இப்போ வாசிங்க. முதல்ல எசேக்கியேல், அதிலே எல்லாமே இந்த 36 அதிகாரம் காடு வச்சிங்க. 36 அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம், நான் உங்கள் மேல் என் ஜனமாகி நடமாட பண்ணுவேன், அவர்கள் உன்னை கையாள்வார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய், நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. இந்த வார்த்தை 3 தடவை வரும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 3 தடவை வரும். 14ஆம் வசனத்துல இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை. 15ஆம் வசனத்துல நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதில்லை. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உடனே ஏதோ சாவு அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்? நான் நல்லா ஜெபம் பண்ணப்போ எனக்கு உணர்த்தத சொல்றேன். இழப்புகளை கர்த்தர் நீக்குவார். சொல்லுங்க வாய் திறந்து. எத்தனை பேர் புரியுது?
ஆக்சுவலாக தமிழில் சாக கொடுப்பதுன்னு வருது. நான் நிறைய எப்போவுமே எந்த வார்த்தை தான் புரியலன்னா டிரான்ஸ்லேஷன் நிறைய எடுத்து பார்ப்பேன். அப்போது சரியான அர்த்தம்னா இழப்புகளை கர்த்தர் நீக்குவார். வாயத்தில் சொல்லுங்க இழப்புகளை கர்த்தர் நீக்குவார். என்னென்ன இழப்பு? ஒருவேளை உங்கள் சொந்தத்தில் ரொம்ப நெருங்கின மக்களை இழந்திருக்கணும், அதுவும் இழப்பு தான், பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒருவேளை குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை வேலையை இழந்திருக்கலாம். இது இப்படி உங்கள் சூழ்நிலைக்கு நீங்கள் மனசில் தொட்டால் தெரியும், இதெல்லாம் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த இழப்புகளை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நீக்குவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? இழப்புகளை கர்த்தர் நீக்குவார். ஆண்டவர் இழந்ததை திரும்ப கொடுக்கிறார். சகை வீட்டுக்கு வரும்போது அதான் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரனாகி நான் வந்திருக்கிறேன் என்றார் இல்லையா? லூக்கா 19 அதிகாரத்தில். அப்போ இழப்புகளை சீர்படுத்துகிற தேவன், திரும்ப கொடுக்கிற தேவன். யோவேல் 1 அதிகாரத்தை நீங்க எடுத்த உடனே பார்த்தா வரிசையா 4 இழப்பு வரும். பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்கட்ட பூச்சி, வெட்டுக்கிளி, இதெல்லாம் பார்த்தா 4 வகையில இழப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீ என்ன செய்? தேவனை தேடு, சபையை கூடி வர செய், தேவனை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. உபவாசத்தோடு தேவனை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. அப்போ கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஜனத்துக்காக மகா வைராக்கியம் கொண்டேன்னு சொல்லி அங்கதான் சொல்றாரு, பட்சித்த விளைவுகளின் பட்சித்த வருஷனுடைய விளைவை நான் செய்வேன். 25ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் திரும்ப கொடுப்பேன். கைகளை வேதிகத்துல சூத்திரமணும். அப்போ முதல்ல கர்த்தர் கூட இருக்கிறார். முந்தினதை பார்க்கிலும் 2026 இன்னும் நற்சீர் உண்டாக செய்வார். அந்த இன்னுன்ற வார்த்தைக்கு சேர்த்துங்க, இன்னும் நற்சீர் உண்டாக செய்வார். என்னன்னா முதல்ல எதனோ இழப்புகள், ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன சொல்றது, ஒரு இழப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தா கூட நம்ம எதே தான் நினைப்போம், அந்த இழந்ததையே தான், இது போயிடுச்சு. புரியுது? நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, இழப்புகளை கர்த்தர் சொல்லுங்க நீக்குவார். அந்த இழப்பு நம்மளை ரொம்ப பாதிக்கும். பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் சிக்லாகில் இருக்கும்போது தாவீது குடும்பம், அவனை நம்பி 600 பேருடைய குடும்பம் இருக்குது. இவர் வெளியே வேற யுத்தத்துக்கு போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான்? கொள்ளையடிச்சுட்டு மனைவி பிள்ளைங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டான், ஆஸ்தியெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். உடனே அழுகுறாங்க எல்லாம். இன்னும் சொல்ல போனா மனைவி பிள்ளை குடும்பத்தை இழந்த உடனே யார் மேலே கோவம் வந்துச்சு? தாவீது மேலே கோவம் வந்துச்சு, கல்லறியணும் அப்படின்றாங்க. ஆனா அங்க போட்டு தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப நல்லா கவனிங்க, இழப்பு வந்தவொடனே உடஞ்சிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. புரியுதா? அந்த யோவேல்ல ஜெபம் பண்றாங்க, கர்த்தர் சொல்ற இழந்த விளைவை திரும்ப கொடுப்பேன். அதே போல தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, நான் போய் அதை மீட்டுக்கொள்ள முடியுமா அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ என்ன செய்வ? மீட்டுக்கொள்வேன்னா அங்க 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருக்கும், இழந்ததிலே ஒன்று குறையாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். கையில வீதிகத்துல சூத்திரம் போடுவோமா? நல்லா கவனிங்க, இழப்புகளை நீக்கிறவர் மாத்திரமல்ல, சொல்லுங்க, இழந்ததை திருப்பி கொடுக்கிற தேவன். அதான் அந்த 11ஆம் வசனத்துல முன்பகுதி, முந்தின நிலைமையில உங்களை முதல்ல ஸ்தாபிப்பேன் இருக்கா? நீங்கள் பூர்வ நாட்கள் இருந்த நிலைமையில முதல்ல ஸ்தாபிப்ப. இழப்பு நம்மளை நஷ்டப்படுத்தி இருக்குது. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறா சொல்லுங்க, எதை இழந்திருந்தாலும் அது உங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு வேற வேற வகையில இருக்கும். எதை இழந்திருந்தாலும் அந்த இழப்பை ஈடுகட்டி முதல்ல நீங்க இருந்த நிலைமையில உங்களை ஸ்டெபிலைஸ் பண்றாரு. ரெண்டாவது, இதுக்கு மேல அதிகமா உங்களை கர்த்தர் செய்வார், நற்சீர் உண்டாக செய்வார். கையில வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? நீங்க பாத்தீங்கன்னா இழப்பு தொடர் கதை இல்லை. சொல்லுங்க, வாய் தருது சொல்ல மாட்டேங்க. இழப்பு தொடர் கதை இல்லை. தண்ணி தோன்ற வரைக்கும் வெயிட் பண்றான் பெலிஸ்தர். தண்ணி வந்த உடனே, கிணறு தோண்டி தண்ணி வந்த உடனே இது எங்களுதுன்றான். சோர்ந்து இல்லை, ஏசேக்கு பேரு.
ரெண்டாவது இன்னொரு இடத்துல போய் தண்ணி தோன்றாரு ஈசாக்கு. அங்கேயும் வந்து தண்ணி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றான். தண்ணி வந்தவொடனே இது எங்களுதுன்றான். அப்போ ஈசாக்கு சோர்ந்து போல சித்தனா அப்படின்ட்டார். விட்டு இல்லையே. எப்போ நல்லா கவனிங்க, இழப்பு வந்து உடஞ்சிடாதீங்க. இதையெல்லாம் ஈடுகட்டுகிற ஆண்டவர் நம்மளோட கூட தான் சொல்றேன், நான் உங்கள் பட்சத்துல இருப்பேன். திருப்பி இன்னொரு இடத்துல தோணுதான் வாக்குவாதம் செய்யல, அந்த இடத்தை கர்த்தர் அவனுக்கு சொந்தமாக்கி நாம் பழுகி பெருகும்படி தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள். அப்போ இழப்பு என்பது தொடர்கதை அல்ல. இழப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? எதை இழந்திருந்தாலும் அதுல இருந்து ஈடுகட்டி முதல்ல இழந்ததை கொடுப்பார். ரெண்டாவது அதுக்கு மேல கர்த்தர் உங்களை சொல்லுங்க ஆசீர்வதிப்பார். முதல்ல என்ன சொன்ன, என்ன செய்வார்? விளக்குவார், இழப்புகளை விளக்குவார். ரெண்டாவது எதை விளக்குவாரா? அதுல 36:15 பின்பகுதியில் சொல்றாரு. முன்பகுதி நான் இனிமேல், அதான் எல்லாம் இனிமேல் தான். இனிமேல் இந்த 2026 வருஷம் இழப்புகள் இனி இல்லை. 2026 வருஷத்துல இனிமேல் ஜாதிகள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்துல கேட்க பண்ணுவதில்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை. அப்போ இனிமேல் 2026 கர்த்தர் சொல்றாரு, எதை விளக்குவார் சொல்லுங்க? நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். கைகளை வீதி கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? அந்த அதிகாரம் முழுசும் அதுக்காக மனுஷன் படித்தோம். 1 3 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படித்தோம்? வாயாடிகளுக்கு பேச்சும் இருக்கா? பின்பகுதி, நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்கள் ஆனபடியால். இதெல்லாம் நாங்களாம் சந்தித்து இருக்கிறோம், நீங்களும் சந்திச்சிருக்கு. உங்களை வச்சுதான் டாபிக்கே. 4 பேர் சேர்ந்து பேசினா யாரதான் பற்றி பேசுகிறாங்க. அதுக்காக நீங்கள் காதை அப்படி தீட்டிக்கிட்டு நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க? இது ஒரு நோய். இது என்னது? இது ஒரு நோய். அது அப்படிலாம் இருக்க. பேசுகிறோம் விட்டுருங்க, உங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர், நீங்கள் தான் டாபிக். வாயாடிகளுக்கு யார் தான் பேச்சு? உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அவதூறுமானபடியினால். அதிலே அடுத்தது பாருங்க, 4 பின்பகுதி, உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமா இருக்கிறீங்க. நீங்க தான் பரியாசத்துக்கு உண்டான ஒரு பேச்சு. 7 சொல்றாரு ஆண்டவர், இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். சொல்லுங்க, ஆதலால் புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள். கைகளை வைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க, யார் உங்களை பத்தி பேசுறாங்களோ பேசுறவங்க அதை அந்த டாபிக் அவங்களா மாத்திடுவாங்க. அதனாலதான் எதுக்கும் நான் எப்பவுமே யாரை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாரா தப்பு பண்ண முடிஞ்சா நேரில் பார்க்கும்போது சொல்லுங்க, அது தப்பே கிடையாது. என்ன இப்படி பண்றீங்க, நல்லது இல்லை அப்படி. ஆனா அவங்க அப்படி பண்ணாங்கட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றீங்க பாருங்க, அதுதான் தப்பு. புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஆனால் அப்படி இருக்காதீங்க. அவதூறு, அதான் போட்டு அவதூறு. இது என்ன, முந்தின அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்லா கவனிங்க. 35 அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, 12 நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன அந்த எதிரா பேசுற மக்களை குறித்து பேசுறார். ஏதோ தேசத்தார குறித்து சொல்லும்போது சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன். அதான் கவனிங்க, உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் உங்க காதுக்கு வருதோ இல்லையோ, அது யார் கேட்கிறாரு சொல்லுங்க. அதான் நம்ம பட்சத்துல தேவன் இருக்கிறார். வரக்காதி, அதை நான் கேட்டேன்னு சொல்றாரு. பின்னால அதிலே இருக்கும், அடுத்த வசனத்துல இருக்கும் பாருங்க, 13 சொல்றாரு, விரோதமா வார்த்தைகளை பெருக பண்றீங்க, அதை நான் கேட்டேன். அப்ப நல்லா கவனிங்க, யார் உங்களுக்கு ரொம்ப என்ன பேசினாலும் நீங்க அமைதியா கர்த்தர் கேட்பாரு. புரியுதா? மோசேக்கு விரோதமா கூட பிறந்த அண்ணன் யாரு? அண்ணனும் அக்காவும் பேசினாங்க.
அங்க போடுங்க என்ன 12ஆம் அதிகாரம் அப்புறம் படிச்சு பாருங்க. கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். அப்போ மோசே அமைதியா இருக்கிற, கர்த்தர் தான் கேட்கிற. நீ என்ன மோசே என்ன சாதாரணமான ஆளா? முகமுகமா பேசுற. அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு பயம் எல்லாம் போச்சு என்ன? புரியுதா? அப்ப நீங்க அமைதியா இருந்தா யார் உங்களை பத்தி கதை கட்டுறாங்களோ அவங்ககிட்ட ஆண்டவர் கேட்பாரு, என்ன அப்படி பேசுற அவனை பத்தி? புரியுதா? இப்போ மோசையை உயர்த்தி பேசின மாதிரி அவங்க கிட்ட கர்த்தர் உங்களை உயர்த்தி பேசுவார். இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல எதை நீக்குவார் சொல்லுங்க? இழப்பை நீக்குவார். சொல்லுங்க வாயை திறந்து. இழப்பை நீக்குவார். ரெண்டாவது அவதூறு, அவமானம், நிந்தை, பரியாசம் இதெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நீக்குவார். நம்ம எல்லாருக்கும் ஒரே நல்ல உதாரணம் நம்ம ஆண்டவர் தான். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்ன செய்தாராம்? சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரசத்துல சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. எந்த நிந்தை வந்தாலும் என்ன செய்வார்? அதை கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அந்த நிந்தையான பேச்சுகளை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? விளக்குவார். இன்னொன்று ஒரு பலன் இருக்கும். எவ்வளோ பேசுகிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல்னு. கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ வைய வைனா உங்களை ஏச ஏச நீங்கள் வைரக்கல்லாம் மாறுவீங்க. புரியுதா? அப்போ நீங்கள் யார் உங்களை பற்றி பேச பேச உங்களுக்கு பலன் உண்டு. அப்படிதானே? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக சொல்லுங்க. தெரியல வசனம் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக சொல்லுங்க 2 எத்தனையா பலன் கர்த்தர் கொடுப்பார். யார் நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்களோ பயப்படாதீங்க. நீங்க அமைதியா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. வெட்கப்பட்ட இடத்துல செப்பனியால சொல்றார், புகழ்ச்சியும் சொல்றாரு, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நான் உங்களை உயர்த்துவேன். புரியுதா? 2 காரியம் கர்த்தர் விளக்குவார். என்ன விளக்குவார்? இழப்புகளை விளக்குவார், சரி கட்டுவார். 2வது நிந்தைகள், அவமானங்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? விளக்குவார். ஒரு நிமிஷம் அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஏன்னா முடிஞ்ச உடனே ரொம்ப நேரம் நீங்கள் சோர்ந்துடுறீங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடும். 2026 அந்த இழப்புகளை கர்த்தர் நீக்கும்படி இருதயத்தில் கை வச்சுங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்வேன் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இதுவரை சந்தித்திருக்கிற இழப்புகளை இந்த 2026 வருஷம் கர்த்தர் நீக்கி இழந்ததை திரும்ப கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தித்த நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையான பலனை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் கர்த்தர் இந்த 2026 வருஷத்துல நீ நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விளக்குவார், 3 செய்வார். சொல்லுங்க வாயத்தர். ஆமா சொல்லுங்க. 2 விளக்குவார், 3 செய்வார். என்னென்னலாம் செய்வாரு? முதல்ல 36ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை முதல் பட்சமா ஒரு பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. விதை என்பது நிறைய விஷயம். விதைன்னா நிறைய, அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டே போலாம். விதை தேவனுடைய வசனம். அதுக்கு பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள்னா என் மனசுல ஆண்டவர் உணர்த்துறது சொல்ற ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கையில வைத்து கர்த்தர் விதை தானே, விதைச்சா என்ன ஆகும்? சாதாரண விதை தான். அது என்ன ஆகுது? ஒரு புதுசா ஒரு செடியா வருது. புதுசா செடி என்ன ஆகுது? அது நிறைய பலன் கொடுக்குது. தானியங்களோ இல்ல பழங்களோ. எத்தனை பேர் புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. இந்த 2026 வருஷத்துல நம்முடைய பட்சத்துல இருக்கிற ஆண்டவர், நற்சீர் உண்டாக செய்கிற ஆண்டவர். முதல்ல சொல்லுங்க, விதைக்கப்படுவீர்கள் அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு உணர்த்ததை சொல்றேன். புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் செய்வார். கையில வீதி கர்த்தர் சோத்திரம் மூலமா பண்படுத்தப்பட்டு என்ன செய்வீங்க? விதைக்கப்படுவீர்கள். நான் என்ன இப்ப பாட்டெல்லாம் பிரியாட்ட சொல்றதே இல்லை. புரியுதா? அந்த வசனமும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இல்லை. முந்தினவைகளை நினைக்கிறேன். பாடணுமா? வசனமா இருக்கா? ஏசாயா வாசிங்க. ஏசாயா 49 வாசிங்க. ஏசாயா 43 18 19 வாசிங்க. ஏசாயா 43 18 19.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் வாசிங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அதான் விதை. விதை உள்ள போனவன தெரியாது. கொஞ்ச நாள் அப்படி இருக்குதா இல்லையா, உயிரோடுதா செத்துச்சா தெரியாது. ஆனா ஒரு டைம் வரும், அந்த விதை மேல சின்ன முளைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செடியா வந்து அப்புறம் பார்த்தா பெரிய மரம், கனி, இல்லைன்னா செடி, தானியங்கள். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில முந்தினதே, அதாவது பழசே நினைச்சு 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 இவைகளை நினைத்து, இதுல இது 42ஆம் சங்கீதம் தானே, இவைகளை நினைத்து நினைத்து என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. பழசே நினைச்சு, இழப்பே நினைச்சு 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 உடையாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அந்த விதைக்கப்படுகின்ற மாதிரி ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் செய்வார். புதிய காரியத்தை நான் செய்கிறேன் சொல்லுங்க. இப்பொழுதே அது தோன்றும். முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, புதிய காரியம், புதிய நன்மையை செய்வார். ஆமா, விதைக்கிறவன் என்ன செய்யறானா, அள்ளித்தூ விதையை விதைக்கிறவன் எப்படி போறானா, அழுது கொண்டே. இந்த சங்கீதம் 126 நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்க. விதை விதைக்கும் யாரும் அழுதுன்னு போவாங்களா சொல்லுங்க? யாரும் அழுதுன்னு போக மாட்டாங்க. இப்போ ஒரு விதை என்ன, நல்லா ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது, பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அழுதுட்டு ஆரம்பிப்பீங்க. சந்தோஷமா சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவீங்கல்ல, வாங்க வாங்க நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன். அப்போ அழுது கொண்டு விதைக்கிறான்னு அர்த்தம், அழுது கொண்டு ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். ஏற்கனவே ஏதோ செஞ்சு அவன் வாழ்க்கையில எதை செஞ்சிட்டு இருக்கான், இழப்புகளை சந்திச்சு. புரியுதா? இல்ல ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம், இல்ல நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம். அப்பதான் ஜெபம் பண்ணி கண்ணீரோட, ஆண்டவரே நான் தோல்வி அடைஞ்சேன், இப்ப என்ன செய்யறேன், கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு உங்களை நம்பி என்ன செய்ய போற, விதைக்க போற. அதான் அதை அர்த்தம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், அப்படி நீங்க விதைத்தால் எப்படி அறுப்பீங்க? கையை வைத்து சொல்லுங்க, கம்பீரத்தோட அறுப்பீர்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அள்ளித்தூ விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனா அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருமா? வாயத்தர் சொல்லுங்க, கம்பீரத்தோட திரும்புவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில 2026 நீங்க நினைக்காத ஒரு நன்மை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர், ஒரு புதிய ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுமா? 2 விளக்குவார், இழப்பு விளக்குவார், நிந்தை அவமானத்தை விளக்குவார். 3 செய்வார். முதல்ல சொல்லுங்க, விதைக்கப்படுவீர்கள்னா ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட. அது எந்த வகையில இருக்கும் அது ஆண்டவர் தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் அதை செய்வார். சரியா? 2வது விஷயம், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவோம், மித்தியெல்லாம் சண்டே நம்ம பார்ப்போம். 2வது விஷயம், கர்த்தர் 2வது என்ன செய்ய போறாரு? எசேக்கியேல் 36 அதிகாரம் அப்படியே வச்சுங்க, எல்லாமே அதுலதான். 36 10 11 வாசிங்க. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எதை செய்வாராம்? இன்க்ரீஸ். சொல்லுங்க வாயத்திலிருந்து, சொல்ல மாட்டீங்களே, இன்க்ரீஸ், வர்த்திக்க பண்ணுவார். எப்படியா? மேலே 10ஆம் வசனத்துல வெறும் வர்த்திக்க பண்ணுவார். 11ஆம் வசனத்துல 3 விஷயம் சொல்ற. சொல்லுங்க, பெருகி, பெருக்கம், வர்த்திக்கப்படுறதுல ரொம்ப சொல்லுங்க, பெருக்கம். 2வது பழுகும்படி, 3வது வர்த்திக்க பண்ணுவார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாங்களாம் தமிழ் மீடியம் படித்தோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? மல்டிப்ளிகேஷனா? ஆமாம், நாங்கள் தமிழ் மீடியம் போல பெருக்கல். பெருக்கல்னா உங்களுக்கு என்ன பெருக்கிறது? அது இல்லை, அது போட்டால் அதானே இருக்கிறதுல பெருசாகும். 3 3 எத்தனை? 6. 3 × 3 தெரியுது, சொல்லுங்க எத்தனை? 9. அப்போ 4 4 8, 4 4
16. எப்படி? அதான் பெருக்கம். அப்ப நான் நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில 2வது கர்த்தர் செய்ய போறது சொல்லுங்க, பெருக செய்வாய சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, விஷ் பண்ணுங்க. வர்த்திக்க பண்ணுவார் சொல்லுங்க, பலுக செய்வார் சொல்லுங்க, பெருக செய்வார். பெருக செய்வார். அந்நிய தேசத்துல இருக்கிறார் யாரு சொல்லுங்க? ஈசாக். ஆனா கர்த்தர் கூட இருந்தபடினா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்துல எத்தனை மடங்கா சொல்லுங்க? 100 மடங்கு. சாதாரணமா 10 மடங்கு 30 மடங்கு வரும். ஆனா இவருக்கு எத்தனை மடங்கு சொல்லுங்க? 100 மடங்கு பலனடை செய்தபடினால அந்த தேசத்துல இருக்கிற எல்லா மக்களை பார்க்கிலும் இவன் பெரிய ஒரு மனிதன், ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினான். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம். அப்போ நல்லா கவனிங்க, ஆஸ்தியை பெருக செய். வாயத்தில் சொல்லுங்களேன், ஒண்ணு என்ன ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்புங்க, கர்த்தர் ஆஸ்தி சொல்லுங்க, வாய் திறந்து ஆஸ்தியை பெருக செய். அடுத்தது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்கும். அது 2வது. ஆஸ்தி இருந்து ஆள்றதுக்கு யார் வேணும்? பிள்ளைங்க வேணுமே. 100 சொல்லுங்க 15 சங்கீதம் 12-13 சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தா கர்த்தர் நிச்சயமா, நான் சொல்றேன், 100% அப்படியே நம்புங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் சொல்லுங்க, வாய் திறந்து கர்த்தர் பெருக. சொல்ல மாட்டீங்களே, கர்த்தர் பெருக செய்வார். குடும்பத்தை பெருக செய். பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், புரியுதா? பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பான். முடிக்கும் போது 128 சங்கீதம் முடிக்கும் போது, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. அப்ப முதல்ல ஆஸ்தி, அத ஈசாக்கு வருமானத்தை பெருக செய்தார் இல்ல. 2வது இங்க சந்ததியை பெருக செய்யறார். உபாகமத்துல நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, 1 அதிகாரம் 11 10 சொல்றாரு, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் உங்களை பெருக பண்ணார். நமக்கு ஆச்சரியம் தான், வானத்து நட்சத்திரம் போலவா? அதோட முடியல. நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? நட்சத்திரத்தை போல இவ்வளவு பெரிய சந்ததி, இது போதாண்டவர் வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரத்தை போல நீங்க இப்ப பெருகி இருக்கிறீங்க, இதோட இல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோட முடியல. இப்ப நீங்க இப்படி பெருகி இருக்கிறது போல 11ஆம் வசனத்துல, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு சொல்லுங்க? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை சொல்லுங்க ஆசீர்வதிப்பார். கையில வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. 2வது விஷயம் சொல்லுங்க, பெருக செய். எல்லா வகையில பெருக்கும். எல்லாம் உபாகமத்தில் எடுத்து பாருங்க. உன் மிருக ஜீவன் பலன் பெருகும். கூட அந்த மாப்பு செய்கிற தொட்டியில ஒரு பெருக்கம், கையிட்டு செய்கிற வேலையில ஒரு பெருக்கம். கர்த்தர் வானத்தை திறந்து தம்முடைய பலகணிகளை திறந்து உன் கைகள் பிரயாசத்தை ஆசீர்வதித்தபடினால் உன் பலன் என்ன செய்ய சொல்லுங்க? பெருகும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எந்தெந்த இழப்புகள் நிமித்தம் ஒருவேளை அந்த கடன் பிரச்சனை இருந்திருந்தாலும் ஆண்டவரை முழுசா நம்புங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்லுங்க, ஒரு வருமானத்தை வர்த்திக்க பண்ணுவார். நீங்க அநேக மக்களுக்கு கொடுப்பீங்க. நல்ல பாடல, ஏந்தும் கரங்களை என்ன கரங்களை மாத்திட்டு கொடுக்கும். நம்புங்க ஆண்டவரை. அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுகை செய்வது. மீகால பாத்தீங்கன்னா, முந்தின ராஜரீகம் ஆளுகை உன்னிடத்துக்கு திரும்பி வரும்ன்ற. இப்ப இழப்புகள் நிமித்தம் யார்கிட்ட நீ கொடுத்தா பரவாயில்லன்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இழப்புகளை நீக்கும் போது, உங்க வருமானத்தை வர்த்திக்க பண்ணும் போது, நீங்க அநேக மக்களுக்கு சொல்லுங்க, கொடுக்கிற மக்களா நீங்க மாறுவீங்க. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. 2வது சொல்லுங்க, முதல்ல எது என்ன செய்யற சொல்லுங்க? விதைக்கப்படுவீர்கள், புதிய ஆரம்பம். 2வது பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். 3வது 36 அதிகாரம். நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு உணர்த்துறத சொல்றேன். மற்றதை முடிஞ்சா மற்ற நாள்ல நம்ம பார்ப்போம். 36 அதிகாரத்துல 25 யாராவது வாசி. 3வது
கர்த்தர் என்ன செய்வார்? நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நியமங்களை கைக்கொள்ளும் அவைகள்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார். மூணாவது, உங்க குடும்பத்துல இன்னும் யாரெல்லாம் அறகுறையா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் தொடுவார். நீங்க நம்பணும். இவங்களான்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்களை ஏதாவது நான் எனக்கு சொல்றது என்னன்னா, நான் தான் உதாரணம். நானா அப்படின்னு நினைப்பேன். நானா அப்படி குடிகாரனை பார்க்கும்போது நானா இப்போ இப்படி இருக்கிறேன்னு. ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். அப்போ என்ன மாற்ற அவரால் முடியும்னா, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் நீங்க நினைச்சீங்க உங்களை மாற்ற அவரால் முடியும்னா, உங்க குடும்பத்தில் நீங்க இதெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிற மக்களுடைய இருதயத்தில் கர்த்தர் செய்து அவர்களை என்ன செய்வார் சொல்லுங்க? சுத்திகரிப்பார். கைகளை வைத்து கர்த்தரை சோத்திரம் மூலமா கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? சுத்திகரிப்பார். கல்லான இருதயத்தம், கடினமான இருதயம், என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இருதயத்தை கர்த்தர் உடைத்து எப்படிப்பட்ட இருதயத்தை கொடுப்பாரா சொல்லுங்க? சதையான இருதயத்தை, சாஃப்டா, புரியுதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்பட்ட ஒரு இருதயம். ரெண்டாவது, உள்ளத்துல அவருடைய ஆவி, உலக ஆவியில நடக்கிற மக்கள் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? அவருடைய இருதயத்துல எந்த ஆவியை கொடுக்கிறாரோ சொல்லுங்க? அவருடைய ஆவியை வைத்து என்னுடைய வார்த்தையின்படி நடக்க உங்களை என்ன செய்வேன் சொல்லுங்க? மாற பண்ணுவேன். கைகளை நீதி கர்த்தரை சோத்திரம் மூலமா. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கர்த்தர் இந்த 2026 நீங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டே இருங்க. மாறாத ஆளை கர்த்தர் மாத்துவார். கைகளை நீதி கர்த்தரை சோத்திரம். ஒருவன் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க அவன் புது சிருஷ்டியா. இன்னொன்னு, அவங்க இருதயம் அவங்களே உடைக்கப்படும். அதை குறித்து நான் தொடர்ந்து படிக்கும்போது அதிலேயே ஒரு வசனம் வாசிங்க. 31ஆம் வசனம், 36 அதிகாரத்தில் 31. யாராவது வாசிங்க. உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரகங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகள் நிமித்தமும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, உங்களையே அரோசிப்பீங்க. உங்களை நீங்களே என்ன செய்வீங்க அப்படின்னா, யார் அதை ஏத்துக்க மாட்டேன்னு நிக்கிறாங்களோ அவங்க இருதயத்துல கர்த்தர் பேசி அவங்க செஞ்ச அக்கிரமம் அருவருப்பான காரியத்தை நினைத்து அவங்களே என்ன செய்வாங்க? நினைத்து அரோசிக்கிறதுன்னு அர்த்தம். என்ன சொல்லுவோம்? உள்ளத்தை உடைய பண்ணுவாங்க. உண்மையிலே நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில அதிகமான அழுதது நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான். எத்தனை மணி நேரம் அழுதம் தெரியாது. ஒவ்வொன்றா நினைச்சு இப்படியா இருந்தேன். புரியுதா? அப்போ அதை போல உங்களை மாற பண்ணின ஆண்டவர் உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் அறகுறை இல்லைன்னா எதிர்த்து நிக்கிறாங்க, கல்லான ஒரு இருதயமா சொல்றதை கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட வரமாட்டேன் நிக்கிறாங்களோ அவங்க இருதயத்துல கர்த்தர் செய்து கிரியை செய்து அவங்க செய்த அந்த காரியங்கள் நிமித்தம் அவர்கள் தங்களையே என்ன செய்வார்களா? அரோசிப்பார்கள். தங்களே நினைச்சு என்ன செய்வாங்க? துக்கப்படும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன செய்ய, எப்படிப்பட்ட அது மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நல்லா கவனிங்க, அது நேரங்களில் படிக்கிறதுக்கு. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ அவங்க குடும்பங்கள்ல ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். எதிர்த்து நிற்கிற மக்களை கர்த்தர் சந்திப்பார். கைகளை வேதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அதிலே இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 16:55. யாரோ ஒருத்தர் வாசி. 16:55. உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்ப. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு டைவர்ட் ஆனவங்க வீட்டில் இருக்காங்களா? ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா
விலகி போயிட்டாங்க ஆண்டவரை விட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் சேர்ந்து வாசிங்க, அந்த நீயும் உன் குமாரத்திகளும், அது குமாரனும் குமாரி எல்லாம் குமாரத்திகளும் சேர்ந்துதான் என்ன செய்வாங்க, முந்தின சீருக்கு அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுங்க, திரும்பி வருவார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு மனம் மாறுதலை சொல்லுங்க, வாய் திறந்து, மனம் மாறுதலை கர்த்தர் செய்வான். பிரியா பேசும்போது ஆஸ்தியை பிரிச்சுட்டு போயிட்டான். ஆனா தயக்கம், அப்பா ஏத்துக்குவாரே ஏத்துக்க மாட்டாரோ, ஏன் பாகத்தை பிரிச்சு வந்துட்டேனே, அநியாயமா எல்லாத்தையும் செலவு வச்சுட்டேன், இப்ப என்ன செய்வேன், வேலைக்காரன் மொத்தனா என்ன சேர்த்துங்கன்ட்டு தேடி வருவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த தகப்பன் வேலைக்காரனால என் குமாரனாகிய இவன் காணாமல் போனான், காணப்பட்ட இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம் சொல்லி பிள்ளையாய் அவனை ஏற்றுக்கொண்டார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ நல்லா கவனிங்க, நீங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல இன்னும் யாரெல்லாம் அப்படி அந்த என்ன சொல்றது அற மனசோட இருக்கிறாங்க, இல்ல தேவனுக்கு எதிர்த்தே இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, அந்த முந்தின சீருக்கு கர்த்தர் அவங்களை என்ன செய்வார் சொல்லுங்க, திரும்பி வர வைப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? 3 காரியம் கர்த்தர் செய்வார். முதல்ல புதிய காரியத்தை செய்வார் சொல்லுங்க, விதைக்கப்படுவீர்கள். 2வது பெருக்கம் வர்த்திக்கப்படுவார். 3வது சொல்றாரு, மனம் திரும்புதலை குடும்பத்திலே, அதான் அந்த நிலம் பண்படுத்தப்படுகிறது போல, பாழான பட்டணங்கள் குடியேற்றப்படுவது போல, பாழான நிலம் பயிர் நிலம் ஆக்கப்பட்டது போல குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் அப்படியே எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் சொல்லுங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்யும். 2 காரியங்களை கர்த்தர் தூரமாக்குவார், இழப்புகளை தூரமாக்குவார், நிந்தைகள் அவமானங்களை கர்த்தர் தூரமாக்குவார். 3 காரியத்தை கர்த்தர் செய்வார். விதைக்கப்படுவீர்கள். 2026 வருஷத்துல ஜனவரி மாசத்துல எதிர்பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற புதிய காரியத்தை இப்பொழுதே அது தோன்றும் சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். 2வது உங்களையும் உங்க குடும்பத்தை சகல விதத்திலும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். 3வது எதிர்த்து இருக்கிற மக்கள் ஆண்டவரை தேடி வருவார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. அல்லேலூயா. முந்தின நிலைமையில முதல்ல ஸ்தாபிப்பேன்னு சொல்லி இழந்ததை திரும்ப கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரை எல்லாத்துக்கும் மேல முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்வேன் சொன்ன வார்த்தைப்படி புதிய காரியத்தை ஆண்டவரை இந்த கர்த்தாவி ஜனவரி மாசத்திலேயே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில கர்த்தர் செய்வீராக. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்கும் மிக அதிகமாக எங்களுக்கு செய்ய வல்லவர். ஆண்டவரே, ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன். அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். பெருக செய்யுங்கப்பா. குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை பெருக செய்வார், வர்த்திக்க பண்ணுவார் சொன்ன வார்த்தைப்படி பெருக செய்வதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, உமக்கு விரோதமா தூரமாக இருக்கிற மக்களை கர்த்தர் இடத்துல இழுத்துக் கொள்வதற்கு, அன்பினாலே அவர்களை இழுத்துக் கொள்வதற்காக, அவருடைய இருதயத்துல கர்த்தர் நவமான இருதயத்தை தருவதற்காக, புதிய ஆவியை, உம்முடைய ஆவியை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் பண்படுத்தப்படுவதற்காக, மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துறோம். வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேரமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.